எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் ஒரு வசனத்தை இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 11வது வசனம். நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அது. உங்களில் அநேகர் அதை நீங்கள் குறித்து வச்சாலும் குறித்து வச்சிருக்கலாம். வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். வசனம் 12 வாசிக்கிறோம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியோடு கூட கொண்டு வந்தான். இந்த 2 வசனங்களை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த வசனத்திலே ஒரு மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதித்ததையும் குறித்து 11வது வசனத்தில் படிக்கிறோம். இந்த ஒரு வீட்டையும் அவனையும் அவன் குடும்பத்தையும் வீட்டையும் ஆசீர்வதித்தார் என்று ராஜாவாகிய தாவீது கேள்விப்பட்ட உடனே, இந்த ராஜாவாகிய தாவீது ஒரு வீட்டுக்கு இந்த வெட்டி போய் அந்த வீடே ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மையானால் அதை எருசலேமுக்கு கொண்டு வந்து தேசம் முழுவதுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அதை கொண்டு வர வேண்டும் என்று அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அதற்கு பிற்பாடு அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அதை கொண்டு வரும்போது ராஜா அதை எப்படி கொண்டு வந்தான்? 12ஆம் வசனத்தினுடைய கீழ் வரியில் எப்படி போட்டிருக்கு? தாவீதின் ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியோடு கூட அவன் கொண்டு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி எப்படி அந்த தாவீதின் நகரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, எப்படி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று கீழ் உள்ள வசனங்களிலே நாம் படிக்க முடியும். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை குறித்து உங்களோடு நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தது. அந்த நேரத்திலே கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய பெட்டி அது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. அதுதான் அந்த இடத்துல பெட்டின்னு சும்மா போட்டிருக்கு. அது என்ன பெட்டி? அது உடன்படிக்கை பெட்டி. அதனுடைய அளவு பைபிளில் போட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட பெட்டியாக இருக்கும் அப்படின்னு நாம் பார்த்து கொள்வதற்கு யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் இந்த 2 வசனத்திலே அதனுடைய அளவும் அது செய்யப்படுகிற முறையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை உண்டு பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழ நீளம், அதன் அகலம் 1.5 முழ அகலம், அதன் உயரம் 1.5 முழ உயரம். இதுதான் அந்த பெட்டியினுடைய அளவு. அந்த பெட்டியினுடைய அளவை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம். அதனுடைய நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழம் அப்படின்னு போட்டிருக்கு. இது சும்மா வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக இருக்காது. 2.5 முழ நீளம், 1.5 முழ அகலம். இதுதான் இந்த உடன்படிக்கை பெட்டி. அந்த படத்தில் போட்டிருக்கு பாருங்க, இப்படி தான் இருக்கும். இதில் மேலே இருக்கிறது கேருபீன்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு. இப்படி தான் அந்த பெட்டி இருக்கும். இந்த பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இது இருக்கும். இந்த பெட்டி எதிர்பாராத விதமாக ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. இஸ்ரவேலிலே பெரும்பாலான மக்கள் ஒரு தரம் கூட இந்த பெட்டியை பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு தரம் கூட இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. வருஷத்தில் ஒரு தரம் மட்டும் பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இதை பார்ப்பேன். ஏன்னா இது எங்கே இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில்
ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த பெட்டி அங்கே இருக்கும். ஆகவே இதை எல்லாரும் எல்லா நேரமும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்படிப்பட்ட பெட்டி இது. இந்த பெட்டியை தொட்டவங்க செத்துருக்காங்க, இதை பார்த்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெட்டி. அதே 2ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பாருங்க. பெட்டிகை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியிடமாக தன் கையை நீட்டி அதை பிடித்தான். ஒரு மாட்டு வண்டியில வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது மாடுகள் மிரண்டதினால் பெட்டி வண்டியிலிருந்து கீழே விழுக போகுது. அப்ப இருந்தவன் ஊசா என்கிறவன் அந்த பெட்டி கீழே விழுக போகுதேன்னு போய் பிடிச்சானா. என்ன நடந்தது? அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது. அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில், இந்த ஊசா ஒரு ஆசாரியனுடைய மகன், அவனுக்கு தெரியும் இதை பிடிக்க கூடாதுன்னு. ஆனாலும் துணிஞ்சு போய் அந்த காரியத்தை செஞ்சான். அதனாலே தேவனுடைய கோபம் மூண்டது. தேவனுடைய பெட்டி நம்முடைய வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படியே பழகினவன் ஆசாரியன் அல்லவாவன் அந்த துணிவி நிமித்தம் போய் இந்த காரியங்களை அவன் செய்தான். எனவே தேவ கோபம் அவன் மேலே மூண்டது. அவன் அங்கேயே செத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இப்பொழுது 6ஆம் அதிகாரத்துக்கு வசனம் 19வது வசனத்துக்கு வாங்க. அதே 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொருபடி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் 1 சாமுவேல் எடுங்க. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க பாருங்க. ஆனாலும் பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். இவங்கெல்லாம் யாரு? பெட்டியை பார்த்தவங்க. இதை தொட்டவன் செத்துருக்கான். பார்த்தவங்க மகா பெரிய சங்காரமாய் அடித்தது நிமித்தம் ஜனங்கள் எல்லாரும் துக்கித்து கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட வல்லமையுடைய ஒரு பெட்டி எதிர்பாராத விதமாக ஒருவனுடைய வீட்டுக்கு வருது. இப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஆனாலும் வேதத்தில் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த பெட்டி இவன் வீட்டுக்கு வந்ததினால் ஆசீர்வதிக்கப்பட்டது அந்த தனி மனிதன், ஆசீர்வதிக்கப்பட்டது அவனுடைய வீடு, ஆசீர்வதிக்கப்பட்டது அவனுக்கு உண்டான எல்லாமும் அப்படின்னு 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12 நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே வந்தபோது இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோமின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட காரணத்தை சில குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். தேவனுடைய பெட்டி இருந்த இடத்தில் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு ஒன்றே ஒன்று காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. The presence of God will bring the blessings. தேவனுடைய அந்த பெட்டி தேவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது. நம்முடைய வீட்டிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தால், தேவனுடைய சமூகம் இறங்கி வந்தால், நிச்சயமா நம்முடைய வீடும் அப்படி ஆசீர்வதிக்கப்படும்.
நம்முடைய குடும்பமும் அப்படி ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வீட்டிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதற்கு நாம் என்ன செய்வோம், என்ன செய்யணும்? தேவ மகிமை, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டுக்கு இறங்கி வருவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பைபிளில் பல காரியங்கள் போட்டிருக்கு. உன் வீட்டுக்கு தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரத்தக்க அளவுக்கு நீ சில காரியத்தை உன் வீட்டில் என்ன செய்யணும், நம்முடைய வீட்டிலே செய்யணும். பைபிளில் போட்டிருக்கு. மத்தேயு 18:20 நம்ம வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது எந்த இடத்துல நீங்க கூடியிருக்கீங்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கு. தேவ பிரசன்னம் அங்கே இருக்கு. எங்கே இருக்கிறது தேவ பிரசன்னம்? 2-3 பேர் என் நாமத்தினால நீங்க எந்த இடத்துல கூடி இருக்கீங்களோ அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் அங்கே இருக்கிறார். பொதுவாக நாம் பார்த்தோம்னா பிரபலமான போதகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கிராமத்தில் உள்ள சபைகளுக்கு வரமாட்டாங்க. இப்போ நானே வச்சுக்கங்களேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தில் 2 பிரபலமான போதகர்களை நம்ம சபைக்கு கூப்பிட்ருக்கேன். 2 பேர். எத்தனையோ பேர் கூப்பிட்ருக்கோம், எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆனால் 2 பேர் கூப்பிட்டப்ப சொன்னாங்க, ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஒருத்தர் சொல்லி 15 வருஷம் இருக்கும், இன்னும் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறாரு. ஒருத்தர் சொல்லி ஒரு 1.5 வருஷம் இருக்கும், என்னுடைய ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அவரை கூப்பிட்டேன், ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இவங்கெல்லாம் ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் கிராமத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க, ரேராக போவாங்க, அப்படி போவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. சின்ன கூட்டமாக இருந்தாலும் வருவேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. எத்தனை பேர் அவருக்கு இருந்தால் போதுமா? 2 பேராவது 3 பேராவது. இதை சொல்லும்போது ஒன்றை நாம் அறிந்து கொள்கிறோம், இது உன் குடும்பத்தை தான் குறிக்குது. ஒரு 2 பேர் 3 பேர் உட்காந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு ஆண்டவர் கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக என்ன செய்வார்? கண்டிப்பாக வருவார். நம்முடைய வீட்டில் குடும்ப ஜெபம் தினந்தோறும் என்ன செய்யணும்? நடக்கணும். எத்தனை பேர் வீட்டில் நடக்குது என்பதை நீங்களே கணிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுற ஒரு ஜெபம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும். பிள்ளைகளை எதுக்கும், எங்கள் வீட்டு பிள்ளைகளை எதுக்கும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் அந்த காலையில் நடக்கிற குடும்ப ஜெபத்தில் அப்போ தூங்குறது, போத்திக்கிட்டு தூங்குறது, ஜோலியெல்லாம் எதுவும் வச்சுக்கிற கூடாது. க்ளீனாக ஜெபத்தில் வந்து எல்லோரும் வந்து உட்காரணும்னு கட்டாயப்படுத்துவேன் நான். தினந்தோறும் வீட்டில் ஜெபம் நடக்கணும். அப்படி நடக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் கண்டிப்பாக அங்கே இறங்கி வரும். வாய்ப்புள்ள போதெல்லாம் நம்முடைய வீட்டில் ஜெபக்கூட்டங்கள் வைக்கணும். ஜெபக்கூட்டங்கள் வாய்ப்புள்ள போதெல்லாம் நம்முடைய வீட்டில் என்ன செய்யணும்? வைக்க வேண்டியது அவசியமானது. ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க, ஒரு அம்மா, பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஜெபம் வைக்கணும் பாஸ்டர். வச்சுருவோம்மா. அடுத்து டக்குன்னு சொல்லிச்சு, கெட்ட கெட்ட கனவாக வருது பாஸ்டர். இப்போ ஜெபம் எதுக்கு வைக்கணுமா? கெட்ட கெட்ட கனவாக வருது பாஸ்டர். ஒரு அம்மா, பாஸ்டர் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு பாஸ்டர், இந்த வாரம் கூட்டம் வச்சே ஆகணும் பாஸ்டர். பாம்பு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. டெய்லி அப்போ பாம்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பாம்பு வரட்டும் அப்படின்ற வெயிட் பண்ணக்கூடாது. கெட்ட கெட்ட கனவாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நோய் வந்தா, பிரச்சனை வந்தா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எப்போதுமே நம்முடைய வீட்டில் என்ன செய்யணும்? வாய்ப்பு உள்ள போதெல்லாம் வைக்க வேண்டியது அவசியமானது. நம்ம வீட்டில் ஜெபம் நடக்க ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்கு வரும். தேவனுடைய மகிமை நம்ம வீட்டுக்கு வரும். அப்படி வந்தால் அந்த வீடு நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். அப்படி ஆசீர்வதிக்கப்படத்தக்க அளவுக்கு நம்முடைய வீட்டில் தேவ பிரசன்னம் எப்போதுமே என்ன செய்யணும்? இருக்கணும். தேவ பிரசன்னம் எப்போதும் நம்ம வீட்டில் என்ன செய்யணும்? இருக்கணும். சில உலகத்தில் இருக்கிறவங்க சில குறிப்பிட்ட நாளை முக்கியப்படுத்தி, சில குறிப்பிட்ட மாதங்களை முக்கியப்படுத்தி, எப்படியாவது லட்சுமியை வீட்டுக்குள்ளே இழுத்துடணும், நம்ம வீட்டுக்குள்ளே அது வந்து நம்மளை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அப்படி அதுக்காக சில காரியங்களை செய்கிறாங்க அவங்க. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தினந்தோறும் தேவனுடைய பிரசன்னம் என் கூட என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இருந்தால்
அந்த வீடு நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். ரெண்டாவது, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு 22ஆம் சங்கீதம் 3வது வசனம் படிங்க. 22வது சங்கீதம் வசனம் 3வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆண்டவர் எங்கே வாசமாய் இருக்கிறார்? துதிகளின் நடுவிலே அவர் வாசமா இருக்கிறார். துதிகளின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். துதி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, புகழ்வது, நன்றி சொல்லுவது. புகழ்வது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. ஒரு சிலர் இப்படி எண்ணலாம், நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு என்று சொல்லி கூட உங்களில் சிலர் நினைக்கலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி அப்படின்னா, நம்முடைய இந்திய தேசத்தின் பிரதமருக்கு கிடைக்காத ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு. இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரால கிடைச்சிருக்கு. அது இலவசமானது. salvation is precious but it's free. அது இலவசமானது, ஆனால் விலையேற பெற்றது. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறதுனாலே ஆண்டவருக்கு எப்போதும் நாம நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே நாம இருப்போம். எத்தனை பேர் மாத கணக்கில் படுத்த படுக்கையாக கிடக்கிறாங்க பாருங்க. எத்தனை பேர் வருஷ கணக்கில் படுத்த படுக்கையாக இருக்காங்க பாருங்க. எத்தனை பேர் எழுந்து நடமாடவே முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க பாருங்க. ஆண்டவர் நமக்கு அப்படிலாம் வைக்காம, ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு சுகமும் பலமும் ஆரோக்கியமும் கொடுத்து இம்மட்டும் நம்ம காத்து வர்றாரே. ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். அதுக்கு தான் ஆண்டவருக்கு நாம் துதி செலுத்தணும். ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தரை பார்த்துட்டு, சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்களை பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு வர்றதுக்காக, ஜோம் பண்ணிட்டு வரும்னு ஒரு ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு, மீனாட்சி ஆஸ்பத்திரியில் போயிட்டு வெளியே வர்றேன். வெளியே ஐசியூக்கு வெளியே ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. நான் பாஸ்டர்னு தெரிஞ்ச உடனே எனக்கு முன்னாடி நின்று ரொம்ப அழுகையோடு பேசினாங்க. ஐயா, என் வாலிப பையன், என்னுடைய மகன், அந்த எத்தனாவது வரிசையில் அந்த இருக்கார் பாருங்க, அதுதான் இதய துடிப்பு நின்று போச்சுங்கய்யா. ஒரு நாளைக்கு துடிக்க வைக்கிறதுக்கு 25,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கு. 2 வாரமாக 3 வாரமாக ஆச்சு. இப்போ அது ஒவ்வொரு நாளும் இவ்வளோ கட்டினா தான் அது துடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் இயேசு எப்படியாவது காப்பாற்றணும், நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நமக்கெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு பாருங்கள். இப்படி வேதனைப்படுறவங்க, பாதிக்கப்படுறவங்க, பலவீனப்பட்டிருக்கவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. இதெல்லாம் எண்ணி ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற நல்ல சுகபலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியமான. முதல்ல நன்றி சொல்கிறத உங்கள் குடும்பத்திலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் குடும்பத்தில் ஆரம்பிங்க, உங்கள் வீட்டில் ஆரம்பிங்க. அதை நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அருமையான சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல கணவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர்கிட்டே கூட சொல்லுங்க. அருமையான சகோதரர்களே, ஐயா, நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல வாழ்க்கை துணையாக இருக்கிற அம்மாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கணவருக்கு நன்றி சொல்லணும், மனைவிகள் நன்றி சொல்லணும். உயிரோடு இருக்கும்போது எதுவுமே சொல்லாமல் செத்ததுக்கு பின்னாடி பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னை இப்படிலாம் காப்பாற்றுவியே ராசா, என்னை இப்படிலாம் வச்சிருப்பியே, இன்னும் இப்படிலாம் வச்சிருப்பியே, இப்படிலாம் காப்பாற்றினியே, என்னை பார்த்துக்கிட்டியே, இப்போ போயிட்டியே ராசா அப்படின்னு சொல்லி அழுகிற மனைவிமார்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். உயிரோடு இருக்கும்போது ஒரு நாளாக சொல்லியிருக்குன்னு நினச்சிங்களா? ஒரு நாளும் சொல்லியிருக்காது. செத்ததுக்கு பின்னாடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் என்னை கவனிப்பார், இப்படிலாம் பார்ப்பார், இப்படிலாம் செய்வார் அப்படின்றது. இது அவருக்கு பிரயோஜனப்படுமா? அதெல்லாம் ஒன்றும் அவருக்கு பிரயோஜனப்படாது. உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு என்ன செய்யணும்? நாம் நன்றி சொல்ல வேண்டியது அவசியமானது. அதே போல் கணவர்களும் மனைவி அப்பப்போ பாராட்டணும். உயிரோடு இருக்கும்போதே, மனைவி இல்லாமல் போகும்போது தானே அந்த கஷ்டமே கணவர்களுக்கு தெரியும். இருக்கிற வரைக்கும் என்ன செய்யாது?
தெரியாது. ஆகவே உயிரோடு இருக்கும்போதே ஒவ்வொரு நாளும் அவங்க செய்கிற உதவிகளுக்காக, அவங்க செய்கிற பணிவிடைகளுக்காக, ஒத்தாசைக்காக, அவங்க செய்கிற காரியங்களுக்காக நாம் அவர்களை பாராட்ட வேண்டியது அவசியமானது. அருமையான சகோதரிகளே, கணவர்கள் உங்களை பாராட்டுறாங்களாம்மா? பாராட்டுறாங்களா உங்களை? பல முறை நான் திருமணம் நடத்தி வைக்க போகும்போதெல்லாம் இதை குறித்து கல்யாணத்தில் சொல்லுவேன், கேட்பேன். ஒரு கேள்வியை கல்யாணத்தில் போய் கேட்பேன், எத்தனை பேருடைய கணவர் உங்களை பாராட்டுறாங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்பேன். கல்யாணத்தில் மண்டபங்களில் பார்த்தீங்கன்னா 500 பேர் 1000 பேர் அப்படி உட்காந்துருப்பாங்க பெரிய பெரிய கல்யாணங்களில். அவங்கள்ட்ட கேட்டால் பெரும்பாலான சகோதரிகள் பின்னாடி உட்காந்துக்கிட்டு என் பிரசங்கத்துக்கு பதில் சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? இப்படி தான் சொல்லுவாங்க, எத்தனை கணவர்கள் பாராட்டுறாங்கம்மா அப்படின்னு கேட்பேன். யாராவது பாராட்டுறாங்களா அப்படின்னு கேட்பேன். அங்கேருந்து மனைவிகள்லாம் சகோதரிகள்லாம் உட்காந்துருக்கவங்க இப்படி இப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நேரம் கூட மனைவியை பாராட்டாத கணவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க. நாம் அப்படிப்பட்டவர்களாய் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்படிதான் இருக்கக்கூடாது. நீதிமொழிகளில் பார்க்குறோம்ல, 31 அதிகாரத்தில் 28, 29 ஆகிய வசனங்களில் நம்ம பார்க்குறோம். 31 அதிகாரம் 28 வசனம் 29 வசனம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை, பிள்ளைகள் தாயை பாராட்டுறாங்க, அவள் புருஷனும் அவளை பார்த்து அப்படின்னு போட்டிருக்கு. அவள் புருஷனும் அவளை பார்த்து இப்படி சொல்றானா? என்ன சொல்றான்? அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாரிலும். இப்படியா பாராட்டுறாங்க நம்ம வீட்டுக்காரரு? எத்தனை பொம்பளை இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறதுலே நீ தான் மோசமானவ இப்படி சொல்றாங்க பாருங்க. ஆனா இந்த ஆளு எப்படி பாராட்டுறாரு பாருங்க, எப்படி பாராட்டுறாரு? அநேகம் ஸ்திரீகள் குணசாலிகளாக இருந்தது உண்டு. சபையில் இருக்கிற கணவர்கள், ஐயா நாம் எல்லாம் மனைவியை அப்படி தான் பாராட்டணும். என்னங்க பிரதர், மனைவியை எப்படி தான் பாராட்டுறேன்னா அப்படி தான் பாராட்டணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்மளாம் கவனிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்படி தான் கவனிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அப்படி தான் நாம் பாராட்ட வேண்டியது அவசியமானது. உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பில்லி கிரகாம் அமெரிக்காவில் இருந்தார். பில்லி கிரகாம்னு ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் உலக பிரசித்தி பெற்றவர். இப்போ சமீபத்தில் ஒரு போன வருஷம் நினைக்கிறேன், அவருடைய 99வது வயதிலே அவர் இறந்தார். ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போனார். இவர் தான் அமெரிக்காவில் இருந்த ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். இவரை பலமுறை அந்த நாட்டு மக்கள்லாம் சொன்னாங்களாம், நீங்கள் இந்த யுஎஸ்ஏல அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு நின்றீங்கன்னா ஒட்டுமொத்த ஜனங்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நீங்கள் ஜனாதிபதி ஆயிடலாம் அப்படின்னு இவர்கிட்ட சொன்னாங்களாம். அப்போ தான் இந்த மனுஷன் தான் சொன்னது, ஆண்டவர் எனக்கு பெரிய பதவியை கொடுத்துருக்காரு, அது அமெரிக்க ஜனாதிபதியை விட பெரிய பதவி, ஒருபோதும் அந்த பதவியிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், கீழே இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இவர். நான் தேர்தலில் போட்டியிட சொல்லி நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் சொல்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் என்னைய அதை விட பெரிய பதவி ஊழியத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஊழியத்தை செய்வதற்கு தான் என்னுடைய முழுமையான நோக்கம். அந்த பதவியிலிருந்து ஒரு நாள் நான் கீழே இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். போன வருஷம் நினைக்கிறேன் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனார். அவர் இறப்பதற்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் இந்த நியூஸ் உள்ளவங்க நியூஸ்காரங்க இவர்கிட்ட கேட்டாங்களாம். பல கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொன்னார். ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு ஆள் யாரு நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்திலே சிறந்த ஒரு ஆளை சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்ச இந்த உலகத்திலே பெரிய அல்லது சிறந்தவங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களாம். அவர் கண்ணை மூடிட்டாராம். உடனே கண்ணை மூடிட்டு சொன்னாராம், நான் எதையும் யோசிக்கலை, இந்த உலகத்திலே சிறந்த நபர் என்னுடைய மனைவி ரூத்து தான் அப்படின்னு சொன்னாராம். எத்தனை வயசில்? 95 வயசுக்கு மேலே இருந்த அந்த மனுஷன் தன்னுடைய மனைவியை இப்படி சொன்னாராம். நம்ம ஊரில் யாராவது அப்படி சொல்லுவாங்களா? ஒருவேளை அவங்க அம்மாவை சொன்னாலும் சொல்லலாம்,
யார? அவங்க அம்மாவை. சிலர் அம்மாவை விட்டுட்டு மாமியாவை கூட சொல்லலாம், அதுதான் என்னை நல்லா கவனிச்சிச்சு அப்படின்ட்டு. ஆனால் இந்த மனுஷன் யாரை சொல்கிறாரு? மனைவியை சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் மனைவி தான் சிறந்தவள் அப்படின்னு சொல்கிறார். நாமெல்லாம் அப்படி சொல்லணும். உயிரோடு இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அவங்க செய்கிற பணிவிடைகள், அவங்க செய்கிற நல்ல காரியங்கள், அவங்க செய்கிற கவனிப்புகள், இது எல்லாத்துக்கும் சொல்லணும். இது எதையுமே சொல்லாமல் அவங்க செத்ததுக்கு பின்னாடி என்ன சொன்னாலும் அவங்களுக்கு எதுவும் தெரிய போதா? ஒன்றும் தெரியாது. நாம் எப்போவும் நன்றி உள்ளவங்களாக இருக்க வேண்டியது அவசியம். நன்றி உள்ளவங்களாக இருக்க வேண்டியது அவசியமானது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்காரரை கூப்பிட்டு ஒரு கூட்டம் வச்சோம்ல, ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார் அவர், ராபர்ட் வெல்ச் அவர் பேர். அப்போ ஃபோனில் பேசுவார், கூப்பிடுவார், மெயில் அனுப்புவார், ஒரு தொடர்பில் இருக்கார். இந்தியாவை விட ஆப்பிரிக்காவில் ரொம்ப தேவை இருக்குது, இந்தியாவை விட அங்கே கிறிஸ்தவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்றதுக்காக இப்போது பல முறை அவர் ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போகிறாரு. அங்கே உள்ள அந்த ஃபோட்டோ அது இதெல்லாம் எனக்கு மெயிலில் அனுப்புவார். அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன். அவர் கொஞ்சம் வயசு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே வந்திருக்காரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, குடும்பத்தோடு வந்திருக்காரு. அவருடைய மனைவி பேர் எமிலி, அந்த சிஸ்டரு. ஒரு நாள் திடீர்னு அவர் மதுரையில் தான் ஒரு ஹோட்டலில் அவரை தங்க வச்சுருந்தோம். அமெரிக்கன் காலேஜ் பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் அவருக்கு ரூம் எடுத்து தங்க வச்சுருந்தோம். என்ன நினச்சாரு தெரில, ஒரு நாள் காலைல ஃபோன் பண்ணி, இல்லை நான் காலையிலே இங்கே வர்றேன் உங்கள் வீட்டுக்கு, மத்தியானம் சாப்பாடு உங்கள் வீட்டில் தான் நான் சாப்பிடுவேன், அப்படியே நான் சாயந்தரம் கூட்டத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே மனைவியை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டார். அப்போ மாடியில் நாங்கள் குடியிருக்கோம். அப்போ ஹாஸ்பிட்டாஸ் போட்டிருக்கு, வீடு கட்டலை, மாடியில் குடியிருக்கிறப்ப 2014 நினைக்கிறேன். ஆமாம். அப்போ அவர் வந்துட்டார். காலையிலேருந்து அன்னைக்கு கூட்டம் முடிகிற வரைக்கும் நைட்டு வரைக்கும் இங்கே இருந்தாங்க, கணவன் மனைவி இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய சின்ன நடவடிக்கையெல்லாம் நான் பார்க்குறேன், அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி பேசிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு துண்டு அதை எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லுவார். அந்த துண்டை கொடுத்த உடனே ரொம்ப நன்றி சொல்லுவார் அதுக்கிட்ட. ஒரு செலவுக்கு எனக்கு சில்லறை வேணும்னு கேட்குறாரு மனைவிக்கிட்ட, அது உடனே நோட்டை வாங்கிட்டு சில்லறையை கொடுக்குது, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் நம்ம மனைவிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும் பாருங்க. நம்மளை பார்த்து அவங்க ஒரு ரேடியா என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க, என்னடா சின்ன ஆளுக்கு அப்படின்னு. ஆனால் வெள்ளைக்காரங்க ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கு என்ன சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இப்படி சொன்னார்னா அவங்க வீட்டில், சொந்த ஊரில், சொந்த வீட்டில் அவர் எப்படி இருப்பாரோ அதோட மேலே தான் இருப்பார். நம்ம ஊரில் யாராவது அப்படி சொல்கிறாங்களா ஆம்பளைங்க? ஏய் அது துண்டடு, ஏய் அது எடு, பெரிய அதிகாரமாக தான். கொடுக்கலைனாக்கா கொஞ்சம் லேட்டாகி போச்சுன்னா பெரிய இது பண்ணுறது. நம்ம ஊரில் இப்படியே பழகிட்டாங்க. அங்கே பாருங்கள், அவங்கள்ட்ட நிறையா கற்றுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. ஒரு சின்ன காரியத்தை கூட அவங்க என்ன செய்கிறாங்க, துண்டை கொடுத்த உடனே என்ன செய்கிறாங்க, உடனே ஒரு தேங்க்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இந்த பழக்கமெல்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட இருந்து பல நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானது. ஆகவே முதல்ல நன்மையை, நன்றியை வீட்டில் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும். அதுக்கடுத்து குடும்பமாக சேர்ந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இஸ்ரவேலின் ஜனங்கள் 40 வருஷம் பிரயாணமாக வந்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு தூதர்களுடைய அப்பத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. அது யாருடைய அப்பம்? தூதர்களுடைய அப்பம். அப்படிதான் போட்டிருக்கு. சங்கீத புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 78 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அதுக்கு முன்னாடி யாரும் சாப்பிட்டது கிடையாது, அதுக்கு பின்னாடி யாரும் சாப்பிட்டது கிடையாது. அதை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதை ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். தூதர்களுடைய அப்பம் அப்படின்னு போட்டிருக்கு. இதை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த அப்பத்தை சாப்பிட்டு அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களா அப்படின்னா இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காயிலையும் கொம்மட்டிக்காயிலையும் கீரையும் வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டுகளையும்
நினைக்கிறோம். 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர தூதர்களுடைய அப்பத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு. அதில் அவங்க நன்றி உள்ளவங்களா இல்லை. அது எப்படிப்பட்ட ருசியா இருந்துச்சான்? 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் போட்டிருக்கு யாத்ராகமத்தில். அது எப்படிப்பட்ட டேஸ்டா இருக்கும்? 16ஆம் அதிகாரம் அப்போ யாத்ராகம புஸ்தகம் 16:31 நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பேரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி, நீங்க யாராவது தேநீட்ட பணியாரத்தை உங்க வீட்டுக்காரருக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? ஆண்டவர் அப்படிப்பட்ட மன்னாவை தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு அவங்க நன்றி உணர்வோடு கூட இல்லை. இப்படிலாம் ஆண்டவர் நம்மளை கவனிச்சாரே, நமக்கு உதவி செய்தாரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி உணர்வோடு அவங்க இருந்திருக்கணும். இந்த நன்றி செலுத்தாதனால நன்றி இல்லாத இஸ்ரவேலர் எகிப்தில் போய் இருந்து புறப்பட்டவங்க யாருமே கானானுக்கு போய் என்ன செய்யலை? சேரவே இல்லை. எகிப்தில் இருந்து புறப்பட்டவங்க கானானில் போய் சேராததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஆண்டவர் அவங்களை அற்புதமாக நடத்தி வந்த காரியத்தெல்லாம் சுத்தமாக மறந்துட்டாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம போயிட்டாங்க. நன்றி செலுத்துகிற இடத்துல தான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். நன்றி செலுத்துகிற குடும்பத்தில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். ஆகவே தேவன் நம்மத்தில் வாசம் பண்ண வேண்டுமானால் எப்போதும் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவருக்கு எப்போதும் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்று ஆண்டவரை சோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அந்த இடத்துல ஆண்டவர் வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அடுத்த ஒரு குறிப்பு பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு மனமும் ஒற்றுமையும் ஐக்கியமும் அவசியமானது. ஒன்று, ஜெபம் அவசியமானது. 2, நன்றி செலுத்துதல் அவசியமானது. 3, நம்முடைய குடும்பத்திலே ஒரு மனம் அவசியமானது. தேவன் எங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார், எங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுறார் அப்படின்னா, எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ, எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, அங்கேதான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். 130ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம் அல்லவா? 133ஆம் சங்கீதத்தில் அங்கே பார்க்கிறோம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த சங்கீதம் முடியும் போது எப்படி முடியும்? அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கியதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவர்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள். அப்பொழுது நடந்தது என்ன? அங்கே கர்த்தர் தம்முடைய வல்லமையை அங்கே அனுப்பினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் ஆகிய இந்த வசனங்களை நம்ம படிக்கும்போது, அப்போஸ்தலர் 4:30-31, அவர்கள் ஜெபம் பண்ணிய போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும், ஒரே இருதயமும் ஒரே மனமும் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படியாவது நம்ம குடும்பத்தில் ஒரு மனதை நாம காத்துக்கொள்ளணும். அதை போல சபையிலே ஒரு மனதை நாம காத்துக்கொள்ளணும். ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருக்க வேண்டியது அவசியமானது. ஐக்கியம் இல்லாத இடத்துல ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்ற முடியாது. ஐக்கியம் இல்லாத இடத்துல தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்ற முடியாது. நம்முடைய ஐக்கியம்தான் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய
பாஸ்டர் தலைமை போதகராக இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போன பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய முதல்ல தலைமை போதகராக இருந்தார். இந்த ஆலயத்தை திறந்து வைக்கும்போது அவர் தான் வந்து இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி திறந்து வச்சார். சென்னையிலே கொடுங்கையூர் அப்படிங்கிற இடத்துல அவருடைய ஆலயம் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் இப்போது அந்த ஆலயத்தை நடத்தி வர்றாங்க. பாஸ்டர் தாம்சன், பாஸ்டர் ஆஸ்பான், இவங்கெல்லாம் இப்போது அங்கே இருந்து இந்த ஆலயத்தை நடத்தி வர்றாங்க. இவர் சபையிலே இந்த கீழ்ப்பாக்கத்தில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுடைய ஆஸ்பத்திரி இருக்குது. சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வேலை பார்க்குற ஒருத்தர் இவர் சபையில் விசுவாசியாக இருக்கார். அவர் ஒரு நாள் இந்த பாஸ்டர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி கேட்டார். எப்படி நீங்கள் அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட வேலை செய்கிறீங்களே, அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னாராம், 3 பிரிவாக நாங்கள் பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே ஒவ்வொரு பிரிவுலையும் ஒரு 500 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க தனி பிளாக்கில் இருப்பாங்க. அவங்க ஒரு 500 பேர் ஒரு பெரிய பிளாக்கில் அவங்க இருப்பாங்க. பாதி, அதாவது கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க, கொஞ்சம் கூட பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப முத்துனவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்கள 3ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப முத்தி போனவங்க, மனநலத்தில் பாதிக்கப்பட்டு ரொம்ப முத்துனவங்க, அந்த செக்ஷனில் நான் வேலை பார்க்குறேன். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை தான் என்னுடைய வேலை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இவர் கேட்டார், எத்தனை பேர் அதில் இருக்காங்க? ஒரு 500 பேர் அதில் இருப்பாங்க. இந்த 500 பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, 500 பேருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குற வேலையில் இருக்கீங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலே அந்த குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஊரில் மனநலம் பாதிக்கப்பட்டு ரோட்டில் திரியிறாங்கல்ல, ஒரு ஊரில் 4 பேர் 5 பேர் 10 பேர் இப்படி திரிகிறாங்க. அவங்கள பார்க்கும்போதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் 500 பேர் அங்கே வச்சு எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்னு அதை பற்றி கேட்டார். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், இந்த மாதிரி எப்பாவது நீங்கள் அவங்க சாப்பாடு கொடுக்க நீங்கள் போகிறீங்க, அந்த 500 பேரில் ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒன்று உங்களை பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ இவர் சொன்னாராம், ரொம்ப முத்துன கிறுக்கு ஒருபோதும் ஒன்று சேராது அப்படின்னு சொன்னாராம். யார் ஒன்று சேர மாட்டாங்க? ரொம்ப முத்துன பைத்தியங்கள் இருக்குல்ல, அது ஒருபோதும் ஒன்று சேராது அப்படின்னு. சில பைத்தியங்கள் சர்ச்சிலே இருக்கும், யாரோடையும் ஒன்று என்ன செய்யாது, சேரலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப இதாகி போச்சுன்னு அர்த்தம். இவங்களெல்லாம் ஆண்டவர் தான் என்ன செய்யணும், இது சபையிலையும் பிரிவினை உண்டாக்கும், குடும்பத்திலையும் பிரிவினை உண்டாக்கும். ஐக்கியத்தை ஒருபோதும் என்ன செய்யாது, விரும்பாது. சாத்தான் சபையில் இருக்கிற மக்களை பிரிக்கிறதுல ரொம்ப பிளான் பண்ணியிருப்பான். ஆண்டவர் சேர்க்கணும்னு நினைப்பாரு, பிசாசு என்ன செய்யணும்னு நினைப்பான், எப்படியாவது இதை ஒன்று சேர விடக்கூடாது, இதை பிரிக்கணும் அப்படின்னு பிசாசு ஏற்பாடு பண்ணுவான். அதுக்கு அவன் பல்வேறு விஷ விதைகளை இருதயத்தில் தூவுவான். இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி, அவ இப்படி, இவ இப்படி, எவளுமே சரி கிடையாது, எவள்டையும் பேசாத நீன்னு, இப்படிலாம் பிசாசு சொல்லுவேன். நீ ஒரு ஆள் தான் யோக்கியமான ஆள், மிச்சவளுக்கு பூராமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது என்ன செய்யணும், பிசாசே போ அப்படின்னு சொல்லாமல், ஓ அப்படியா அப்படின்னு உடனே ஏற்றுக்கொண்டு உடனே அதை உட்வாங்கி கொண்டு அதை பிரிவினையின் பாதையில் என்ன செய்யறது, போகிறது. இதற்கு ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு மனம்தான் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை சபைக்கு கொண்டு வரும். ஒரு மனம்தான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எப்படியாவது நம்முடைய குடும்பத்தில் ஒரு மனதை நாம் காத்து கொள்ளணும். கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக ஒரு மனதோடு இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். 4வது குறிப்பு, ஒன்று, தேவனுடைய சித்தம் நம்முடைய குடும்பத்தின் மூலம் செய்யப்பட வேண்டியது அவசியமானது. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர் அடுத்து வாசிங்க.
அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், மோசே தேவனுடைய கட்டளையின்படி ஆசரிப்பு கூடார வேலையை செய்து முடித்த போது ஆண்டவர் அவனோட பேசுறார். 14ஆம் வசனத்தில் தேவனுடைய கட்டளையின்படி ஆசரிப்பு கூடார வேலையை செய்து முடித்த போது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும் அப்படின்னு போட்டிருக்கு. யாத்ராம புஸ்தகத்திலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 54 முறை கர்த்தர் கற்பித்தபடியே மோசே செய்தான் அப்படின்னு போட்டிருக்கோம். எத்தனை முறை? 54 முறை. ஒவ்வொரு வார்த்தையா நம்ம எண்ணி பார்த்தோம்னா கர்த்தர் கற்பித்தபடியே மோசே செய்து முடித்தான். இப்படி செய்து முடித்ததுனால ஆண்டவர் முடிச்ச உடனே அவனுக்கு தரிசனமாய் பேசுறாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி இப்போ செல்லும். இவன் தேவனுடைய கட்டளையின்படி செய்து முடித்தபடியினால் தேவ பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நம்முடைய வீட்டிலே தேவனுடைய சித்தம் இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை நாம செய்கிறவங்களாக இருக்கணும். ரூத்து 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் அல்லவா, எலிமெலேக்கின் குடும்பம். மனைவி பேர் என்ன? நகோமி. பிள்ளைகள் பேர் என்ன? மக்லோன் கிளியோன். மக்லோன் கிளியோன், எலிமெலேக்கு, நகோமி. இது ஒரு கணவன் மனைவி. இவங்களுக்கு இருந்த 2 பிள்ளைங்க பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. இப்ப பெத்லகேமிலே பஞ்சம் வந்துருச்சு. இந்த பஞ்சம் வந்த உடனே இவங்க உடனே பிளான் பண்றாங்க, பஞ்சம் பொழைக்கிறதுக்கு எங்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த தேசத்துக்கு, இஸ்ரேல் நாட்டுக்கு பக்கத்துல உள்ள நாடு தான் மோவாப். பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன நாடு அது. மோவாப், அம்மான், இந்த 2ம் பக்கத்தில் உள்ள நாடு. இவங்க என்ன பண்றாங்க, பக்கத்தில் உள்ள மோவாப் தேசத்துக்கு அங்கே போறாங்க. ஆனால் தேவன் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருந்தாரு, ஒரு காலமும் நீ மோவாப் தேசத்துக்கு போவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார். ஆனா இந்த குடும்பம் அந்த கட்டளையின்படி எல்லாம் எதையுமே கேட்காம இவங்களா யோசித்து இவர்களாக செஞ்சு உடனே ஒரு தேசத்துக்கு அங்க போறாங்க. பக்கத்து நாட்டுக்கு போயிட்டாங்க. போனவங்க பாருங்க, பெரிய நஷ்டத்தை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த நாட்டில் எலிமெலேக்கு சாகுறாரு, மக்லோன் சாகுறான், கிளியோன் சாகுறாரு. பெரிய இழப்பு அங்கே உண்டானதை நாம பார்க்கிறோம். எனவே நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய சித்தம் என் வீட்டிலே இருக்கணும். தேவ சித்தத்தின்படி நாம செய்யணும். தேவ சித்தத்தின்படி நாம வாழணும். தேவ சித்தம் இல்லாத எதுவும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதுவும் நம்முடைய வீட்டில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. யோசுவாவின் தலைமையிலே யுத்தத்துக்கு போன போது தோல்வி அடைஞ்சாங்கன்னு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் தோல்வி எப்போது வந்தது? வசனம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோசுவா 7:11, இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிக்குள்ளே வைத்ததும் உண்டு அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. சாபத்தீடான எதுவும் நம்முடைய வீட்டில் இருந்தால் நம்முடைய வீட்டுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. சாபத்தீடான எதுவும் நம்முடைய வீட்டில் இருக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானது. அப்படிப்பட்ட வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய சித்தப்படி உள்ள எல்லா காரியங்களையும் நாம் கவனமாய் செய்ய வேண்டியது அவசியமானது. இப்பொழுது நான் பெட்டிக்கு வருகிறேன். பெட்டி வந்ததல்லவா, அந்த பெட்டி வந்தப்ப அது ஆசீர்வாதமா இருந்ததுக்கான காரணமாக அந்த பெட்டியில் இருந்தது என்ன? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு இப்போது வருவோம். பெட்டியிலே இருந்தது என்ன? 2 சாமுவேல் 6:11 படிக்கிறோம் அல்லவா, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலே இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அந்த பெட்டியில என்ன இருந்தது? அப்படி அந்த பெட்டியினுடைய மகிமை என்ன? அந்த பெட்டியில் உருந்த என்ன பொருட்கள் இருந்தது? இவைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு எபிரேயர் 9ஆம் அதிகாரம்
7வது வசனத்துக்கு 4வது வசனத்துக்கு வருவோம். நீங்க எல்லாம் சொல்லுங்க, பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு சொல்லுங்க. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அடுத்து ஆரோனுடைய துளிர்த்த கோல். அதுக்கு அடுத்து உடன்படிக்கையின் கற்பலகைகள். இந்த மூன்றும் அதில் இருந்ததாக இந்த வேத பகுதியிலே நாம வாசிக்கிறோம். இந்த மூன்றும் அங்கே இருந்தது. இதில் போட்டிருக்கு ஆரோனுடைய தளிர்த்த கோல் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு வசனம் பாருங்க, என்னாகமம் 17ஆம் அதிகாரம் எடுங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. அதில் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க. 17:5 பாருங்க. எட்டாம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அப்படின்னு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. துளிர்த்த கோல். இப்போ எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வாங்க. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்கே எப்படி போட்டிருக்கு பாருங்க, தளிர்த்த கோல். இது ரெண்டும் ஒன்று தான். என்னாகமத்தில் எப்படி போட்டிருக்கு, துளிர்த்த கோல். எபிரேயர்ல எப்படி போட்டிருக்கு, தளிர்த்த கோல் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல 3 பொருட்கள் இருந்ததாக நம்ம படிக்கிறோம். ஒன்று மன்னா, 2வது துளிர்த்த கோல், 3வது உடன்படிக்கையின் கற்பலகைகள். இவளுக்கு முக்கியமான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் நாம. மன்னா என்பது எதற்கு அடையாளம் அப்படின்னா, தேவன் உன்னை போஷித்து நடத்துவார். உன்னை போஷிக்கும் கர்த்தர் அவர். நான் வேலை செஞ்சு குடும்பம் நடத்துகிறேன் என்று நீங்க சொல்லலாம், அது அல்ல. உங்க குடும்பத்தை நடத்துறவர் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னை போஷித்து நடத்துகிறவர் கர்த்தர் அவர். எனவேதான் பைபிள்ல போட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து புறப்பட்டாங்க பத்திகளா, அவர்கள் வஸ்திரம் பலசாக போகவும் இல்லை, அவர்களில் பலவீனமானவன் ஒருவனும் இருந்தது இல்லை. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பறவைகளை போஷிக்கிற கர்த்தர் நம் கர்த்தர். கோடிக்கணக்கான மிருகங்களை போஷிக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவருடைய பிள்ளையாய் நீ வரும்போது உன்னை அற்புதமா ஆண்டவர் நடத்துவார். உன்னை அற்புதமாய் ஆண்டவர் போஷிப்பார். உன் தேவைகள் எல்லாத்தையும் அற்புதமா ஆண்டவர் நடத்துவார். உன்னை ஆச்சரியமா நடத்துவார். உன்னை ஆச்சரியமா நடத்துவார். மன்னா என்பது எதற்கு அடையாளம்? ஆண்டவர் உன்னை போஷித்து நடத்துகிற கர்த்தர் அவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர். உன் தேவையும் அற்புதமாய் அதிசயமா ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. கொரோனா காலத்தில் சபைகள் மூடப்பட்டது. சபை மூடிருச்சு. சபைகள்லாம் எல்லா இடங்கள்லையும் உலகம் முழுவதும் மூடப்பட்டது. கோடிக்கணக்கான மக்கள், விசுவாச பிள்ளைகள், கோடிக்கணக்கான விசுவாச பிள்ளைகள், லட்சக்கணக்கான ஊழியக்காரங்க எல்லாம் இருந்தது. உலகம் முழுவதும் மூடினாங்க. நம்முடைய சபையும் மூடினோம். ஆனால் ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நடத்தினார். ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் நடத்தினார். 3 மாதம் வீட்டை விட்டு வெளியேறாமல் வீட்டிலே இருந்தேன். 3 மாதம் யாரையும் சந்திக்காமல், யாரையும் பார்க்காம, பிரசங்கம் பண்ணாமல், ஊழியத்துக்கு போகாமல் வீட்டிலே இருந்தேன். ஆண்டவர் தேவையை சந்திச்சாரா இல்லையா? அற்புதமாக தேவையை சந்திச்சார். நான் வேலை செஞ்சு குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். உங்களை போஷிக்கிறவர் கர்த்தர். ஏதாவது வருவதற்கு தடையாக இருந்தாலும் உங்களை அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். மன்னா பெட்டி உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அது எப்படி நடத்துவார்னு சொல்ல முடியாது. உங்கள் தேவையெல்லாம் அற்புதமாக ஆண்டவர் சந்திப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். 2வது அதுக்குள்ளே இருந்தது என்ன? ஆரோனுடைய தளிர்த்த கோல். என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் தான் இந்த கோலினுடைய மகிமை போட்டிருக்கு. என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் இது சொல்லுகிற சத்தியம் என்ன, இது சொல்லுகிற விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஜனங்களுக்குள்ளே போட்டி வந்துச்சு. ஆரோனையும் மோசையும் தான் ஆண்டவர் அழைச்சாரா, எங்களையெல்லாம் அழைக்கலையா அப்படின்னு
இஸ்ரேல் ஜனங்கள்ல சிலர் ஆரோனுக்கும் மோசைக்கு விரோதமாக கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. ஒரு போராட்டம் அங்கே நடந்துச்சு. உடனே ஆண்டவர் சொன்னார், நான் அவங்கள தெரிந்து கொண்டேனா இல்லையா என்பதை விளங்க பண்ணுவதற்காக ஒரு காரியத்தை இப்போ நீங்கள் எல்லாம் செஞ்சுங்க. ஒரு 12 கோத்திரத்தாரும் 12 வாதுமை மரத்தை வெட்டி அதன் கொப்பை எடுத்து ஒரு இடத்துல போடுங்க. நான் யாரை தெரிந்து கொள்கிறேனோ அவனுடைய கோல் தொழிற்கும், அது பூ பூக்கும், கனி கொடுக்கும், காய் காய்க்கும். இதுதான் நான் தெரிந்து கொண்டதனுடைய அடையாளம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 12 கோத்திரத்தாரும் கொண்டாந்து போட்டாங்க. ஆரோனும் கொண்டு வந்து அங்கே போட்டான். எல்லாருடைய கோள்களும் அங்கே இருந்தது. அந்த ராத்திரி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்து காய் காய்த்து அதில் பூ பூத்து அப்படியெல்லாம் வந்தது. அப்படிலாம் நடந்தது. இது எதற்கு அடையாளம் அப்படின்னா, ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருந்தா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு அற்புதத்தை பண்ணுவார். அது நம்ம யோசித்திராது, நம்ம சிந்தித்திராததாக இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். டாக்டர் சொல்லுவார் இது இப்படித்தான் அப்படின்வார். ஆனால் ஆண்டவர் உனக்காக செய்கிற காரியம் இருக்குல்ல, அது டாக்டருக்கெல்லாம் சொன்னதுக்கெல்லாம் மாறாக ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்வார். அற்புதமான செயலை ஆண்டவர் செய்வார். நடக்காதது நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் தன்னுடைய மகிமையை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. 3வது குறிப்பு நாம் அங்கே பார்க்கிறோம். 3வது அங்கே இருந்தது கற்பலகை, வசனம், தேவனுடைய வார்த்தை, உடன்படிக்கையின் கற்பலகைகள் அங்கே இருந்தது. இது எதற்காக? எனக்காக உள்ளே வைக்கப்பட்டது. மன்னா வைக்கப்பட்டது எனக்காக. எதுக்கு தெரியுமா அந்த மன்னாவை உள்ள வைக்க சொன்னார் ஆண்டவரே? இந்த மன்னாவை எடுத்து பின்னாடி இந்த மன்னாவை எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு காமிக்கணும். நீங்கள் இது என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? 40 வருஷமாக நடந்து வந்தோம். நாங்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, விவசாயம் பண்ணவும் இல்லை, ஒரு வேலையும் பார்க்கல. வானத்தின் மன்னாவால் எங்களை ஆண்டவர் அற்புதமாக போஷித்தார் என்று நான் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு காமிக்கணும். அதுக்காக இதை கொண்டு வந்து இந்த பெட்டியில் வச்சுருங்க அப்படின்னாரு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த மன்னா அங்கே கொத்துமல்லி இலவ ரோட்டில் கிடக்கும்ல, அந்த வெளிப்புறம் கிடக்கும். அதை அவங்கவுங்க பிறக்கணும். ஒரு ஓமர் அதை எடுக்கணும். ஒரு ஓமர் என்பது 2.2 லிட்டர், 2 லிட்டர் 200 மில்லி. ஒரு ஆளுக்கு அவ்வளோதான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்து அதை ஏதாவது சமைச்சு அதை எடுத்து மிச்சம் வச்சீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஆயிரும்? பூரம் பூச்சி பிடிச்சி வீச்சமாயிரும். ஆகவே அதை யாரும் எடுக்காதீங்கன்னாரு. ஒரு ஆளுக்கு ஒரு தலைக்கு இவ்வளோதான் எடுக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே மேற்கொண்டு வேணும்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்கன்னு சொன்னார். ஒரு நாள் நைட்டு அது இருந்தால் கெட்டு போயிடும். ஆனால் பெட்டிக்குள்ளே இருக்கிற மண்ணா மட்டும் பாருங்க, வருஷ கணக்காக கெட்டு போகாமல் இருக்கு. அது ஆண்டவருடைய பெரிய அற்புதம். அது இதை எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு காமிக்கணும். கர்த்தர் எங்களை அற்புதமாக போஷித்தார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் பண்ணியிருக்கலாம். அதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்தி வந்ததை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதிசயமான காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இதை வைக்க சொன்னார். அடுத்து 3வதாக வசனம், எனக்காக ஆண்டவர் கொடுத்தது. இந்த வசனம் இருக்கு பாருங்க. இதை எப்படி நம்ம வாசிக்கணும்? எனக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அது. இது எதற்காக இந்த வசனம்? 1 பேதுரு 2 வசனம் 3ல போட்டிருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நான் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத வாஞ்சையாயிருங்க அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தா ஆளுக்கு ஒரு பைபிள் இருக்கணும். நம்ம வீட்டில் எத்தனை பைபிள் இருக்கணும்? எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பைபிள் நமக்கு இருக்கணும். குடும்பத்துக்கு ஒரு பைபிள் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் குடும்பத்துக்கு ஒரு பைபிள். ஆனால் இப்போ அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பைபிள் இருக்கணும்.
ஒரு ஆளுக்கு ஒரு பிளேட் இருக்குல்ல, சாப்பிட்ற பிளேட்டு. குடும்பத்துக்கு ஒரு பிளேட் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீ உட்காரு, நான் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை உனக்கு தர்றேன். அடுத்து இன்னொரு ஆள், அடுத்து இன்னொரு ஆள், இப்படி சாப்பிட்றதுக்கு பிளேட் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வீட்டில் ஆள் எத்தனை பேர் இருக்குமோ அதை விட தட்டு அதிகமாக இருக்கா இல்லையா வீட்டில்? அதை போல் பைபிளும் ஒரு ஆளுக்கு ஒரு பைபிள் இருக்கணும். இது எனக்காக ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தை. தினந்தோறும் வாசிக்கணும், தினந்தோறும் நேசித்து இதை என்ன செய்யணும், வாசிக்கணும். எதற்காக? பேதுரு சொல்றாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் அல்லவா, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும். 10ஆம் வசனம், அது 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை, இதுதான் நம்மை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை அப்படியாய் நேசித்து நாம வாசிக்கணும், நேசித்து நம்ம படிக்கணும். எனவே இது எனக்காக கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த பெட்டி இந்த மன்னாவோடு வார்த்தையோடு துளிர்த்த கோளோடு அவன் வீட்டில் இருந்தது. அவனையும் அவன் வீட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவன் வீடு ஆசீர்வதிக்கப்படுறத ராஜா கேள்விப்பட்டான், தாவீது கேள்விப்படுறான். உடனே அவன் யோசிச்சான், ஒரு வீட்டுக்குள்ள போன பெட்டி, இப்படி இருந்த குடும்பம் இப்ப இப்படி ஆயிருச்சு, இதை கண்டிப்பாக தலைநகராகிய எருசலேமுக்கு கொண்டு வரணும், இது தேசம் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாயிரும் என்று எண்ணி மகிழ்ச்சியோடு பெட்டியை தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வந்தான். 7ஆம் வசனத்தில் அப்படித்தானே பார்க்கிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுலப்பா 2 சாமுவேல் 6:12. 6:12 2 சாமுவேல் 6:12. ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை தாவீது கேள்விப்பட்டு அதை எடுத்து எருசலேமுக்கு கொண்டு வந்தான். தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியோட கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அப்படி வந்தபோது தேசம் முழுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அந்த மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, தாவீதும் ஆசீர்வதிக்கப்பட்டான். எனவே தேவனுடைய பிள்ளைகள், தேவ பிரசன்னத்தை இந்த இடத்துல இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். உங்கள் வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கணும். அதற்கு ஜெபமும் வேத வாசிப்பும் தேவனுடைய சித்தமும் உங்கள் வீட்டில் நிறைவேறணும். அப்படி இருந்தால் உங்கள் வீடும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னென்றும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? நாம் எல்லாரும் எழுந்தின்று ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்கள் பண்ணணும். உங்கள் வீட்டில் ஜெபம் நடக்கணும், உங்கள் வீட்டிலே கூட்டம் நடக்கணும், உங்கள் வீட்டு ஜெபம் நடக்கணும். எப்படியாவது அவ்வப்போது தேவனுடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்கு இறங்கி வரத்தக்க அளவுக்கு, தேவனுடைய மகிமை நம்ம வீட்டுக்கு இறங்கி வரத்தக்க அளவுக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் இறங்கி வந்தால் நிச்சயமாய் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வீடு தேவ மகிமையால் நிரம்பிய வீடாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்த வீடாக இருக்கும். வீடு மாத்திரமல்ல, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கபடி அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதை அறிந்த தாவீது தன்னுடைய தலைநகரத்துக்கு அதை கொண்டு வந்தான். அதன் பிற்பாடு நாம் பார்த்தோம்னா அந்த நகரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ராஜா முதல் குடிமக்கள் வரைக்கும் எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்களாக இருந்தாங்க. அந்த பெட்டி போகிற இடங்கள்லாம் வெற்றி வந்தது, அந்த பெட்டி போகிற இடங்கள்லாம் ஆசீர்வாதம் வந்தது. தேவனுடைய மகிமை அங்கே விளங்கிற்று. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து, இந்த பிரசன்னம் எனக்கு தேவை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா.
எங்க குடும்பத்துக்கு தேவை ஆண்டவரே. இந்த தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தால் நிச்சயமாய் உன் வீட்டில் இருக்கிற வறுமை மாறும். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தால் நிச்சயமாய் உன் வீட்டில் இருக்கிறதான கவலை மாறும், வறுமை மாறும், துக்கம் மாறும், எல்லா சஞ்சலமும் மாறும், சுகவீனம் மாறும். ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டி உனக்காக தம்முடைய மகிமையை நிச்சயமாய் ஆண்டவர் விளங்க பண்ணுவார். எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, இந்த காலை நேரத்திலையும் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் எதை சொன்னீரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருப்பது உமக்கு பிரியம், உமக்கு சித்தம். அந்த சித்தத்தின்படி ஓபேத் ஏதோமின் வீட்டை போல எங்கள் ஒவ்வொரு வீட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்த போதுமானவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எல்லா தேவ ஜனங்களையும், இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.